தேனியிலிருந்து வந்திருக்கேன். தேனி மாவட்டம் கேட்டுட்டு தான் இருக்கேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறேன். எனக்கு இந்த போராட்டம் என்பது ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் இயக்கபூர்வமாக 96லேயே இந்த பகுதிக்கு வந்திருக்கோம். 96லேருந்து பெண்கள்லாம் ஒருங்கிணைச்சு 500 பெண்களுக்கு இடம் வாங்கி கொடுத்துருக்கோம். அதில் உழுபவனுக்கு நிலம் சொந்தம், உழைப்பவனுக்கு நாடு சொந்தம், உழுகும் விவசாயிகளுக்கு அரசியல் அதிகாரம் உண்டு. இந்த 3க்கும் சொந்தக்காரங்க தேவேந்திர குல வேளாளர். இந்த உரிமையை நம்ம எடுக்கிறதுக்கு தொடர்ந்து போராடணும். இந்த கிராமம் மட்டும் போராடக்கூடாது, தமிழ்நாடு முழுவதும் இருக்க மக்களை ஒருங்கிணைச்சு நம்ம போராட வைக்கணும். தொடர் போராட்டமாக கொண்டு போகணும். முதல் ஒத்துழைப்பு நம்ம ஒத்துழைப்பாக இருக்கணும், இந்த கிராம ஒத்துழைப்பாக இருக்கணும். சாதாரணமாக இப்போ வீடுகள் இருக்கிறவங்களுக்கே வீடு ஒரே ரூமுக்குள்ள 4 குடும்பம் இருக்கிறவங்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது கவர்மெண்ட்லேருந்து 3 சென்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த வாடிப்பேட்டில் மதுரை வாடிப்பேட்டில் 500 பேருக்கு வீட்டு மனை வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி 3 சென்ட் வாங்கும்போது நமக்கு 1 சென்ட் கொடுக்குறோம்னா அவங்க அப்போ விட்டு எடுத்து கொடுக்கல. நம்ம இடத்த நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே எங்கள் தலைவருக்கு பேசுவார், அவருக்காக வாய்ப்பு கொடுக்குறேன். ஏன்னா பிஎஸ்பியில் 2 பேர் பேசணும், தலைவர் பேசுவார். இருந்தாலும் இந்த மாதிரி ரைட்ஸ் இருக்குது, உரிமை இருக்குது. நம்ம உரிமையை நம்ம கேட்கணும். நீங்கள் முதன்மை எடுத்துக்குவாங்க. தமிழ்நாடு முழுவதும் போராடுவதற்கு எங்கள் பிஎஸ்பிலேருந்து எல்லா ஜனங்களையும் ஒருங்கிணைச்சு போராடுறதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். நான் பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். நம்ம மாநில துணைத் தலைவர் செயலாளர் வந்திருக்காங்க. இப்போ எல்லாரும் உரிமைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் உரிமையை பேசுகிறான். அதில் எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்குறான். நான் அந்த நிலைப்பாட்டில் வரல. பகுஜன் சமாஜ் கட்சி நம்மளுடைய உரிமையும் நம்மளுடைய அதிகாரத்தையும் நாய் கொடுக்குறது தான் பகுஜன் சமாஜ் கட்சியோட வேலை. அந்த வேலையை நாங்கள் என்னைக்கும் செய்வோம். அதே நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலையும் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களுக்கு மத்தியிலையும் போராடக்கூடிய நிலையில் இருக்கிறது யாருன்னா நம்ம மக்கள் தான். இந்த நிலை வருதுண்டியா, இந்த நிலை ஏன் வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சுக்கோமா? இப்போ நம்ம என்ன சொல்றோம், எங்கள் இடத்த கொடுங்க, எங்கள் இடத்துக்கு அது கொடுங்க, இது கொடுங்கன்னு கேட்குறோம். இங்கே குடியிருக்கக்கூடிய நம்ம இடத்துக்கு குடி இல்லாத இடத்த அரசியாக இருக்கக்கூடாது. இந்த குடியிருக்கிற இடத்த ஏன் எடுக்கணும் அப்படின்னா நம்மளை நம்மளுடைய உரிமையை பறித்து நம்மளை ஒரு அகதி போல வாழ வைக்கிறது ஆட்சியாளர்களுடைய வேலை. ஆனால் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலா ஒரு உதவியாக இருக்கான். இந்த நிலை மாறணும். இந்த நிலை மாறணும்டா முதல்ல நம்ம எங்களுக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்ற போராட்டத்தை விட்டுட்டு நம்ம குடியிருந்து கணக்கில் வாழ்வாதாரமாக வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இதே ஒரு செட்டப் ஒரு இடத்துல அமைச்சு கொடுக்க முடியுமா? முடியாது. நம்ம உணர்வுகளோடு இந்த நிலத்தோட இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால இந்த அரசாங்கம் நிச்சயமா வேற ஒரு இடத்த தேர்வு பண்ணி அந்த இடத்த பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாகவும் சென்னை வாழ் ஒருங்கிணைப்பு குழுவோட நம்ம தேவேந்திர மக்களோடு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை